Hey guys, welcome to Believers Education. 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமினேஷன் 2026 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா? ஸோ அதுக்காக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் அது பண்ணியிருந்தோம். இப்போ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 2026 ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்க்கான மேக்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டோம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அண்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ்மே நம்ம கொடுத்துருவோம். 40 அவுட் ஆஃப் 40 நம்ம ஈஸியா எடுத்துடலாம். ஓகேங்களா? 1 மார்க்கை தவிர்த்து மிச்ச எல்லா கொஸ்டினுமே நம்ம ஈஸியா எழுதிடலாம். ஓகேங்களா? சரி இதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்தோங்கிறத சொல்லிடுறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா ஃபர்ஸ்ட் மிட் அண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்மே எப்பனா இந்த புக் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஃபர்ஸ்ட் மிட் அண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்த அதுல கேட்டிருந்த கொஸ்டின்ஸை மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம எல்லாமே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? சோ இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சாலே போதும். கண்டிப்பா நம்ம எல்லா கொஸ்டினும் எழுதிடலாம். இது இப்ப மட்டும் இல்ல, பப்ளிக் எக்ஸாம்க்குமே நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இப்ப நம்ம படிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு 1, 2, 6, 7, 11 இந்த 5 லெசன் நம்ம மெயினா படிப்போம். ஒரு சில ஸ்கூல்ல வந்து 8யும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இத படிச்சாவே நம்ம வந்து 3 5 மார்க், 4 2 மார்க், 4 3 மார்க் நம்ம எழுதிடலாம். பப்ளிக் எக்ஸாம்ல சொல்றேன். இப்ப இந்த பிடிஎஃப் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா சென்டம் போட முடியும் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ல. ஓகேங்களா? சோ அதுபடி நம்ம எடுத்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் டோட்டலா எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 62 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல 60 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்காதீங்க. ஏன்னா செகண்ட் வால்யூம்ல கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இதுல புக் பேக், புக் இன் எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து கொடுத்துட்டோம். இதுல மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க படிச்சதா மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 68 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ல இருக்கிறதே தான் நமக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ்லயே இருக்கும். நான் அங்க இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே டைப் பண்ணிட்டேன். அதனால 2 மார்க்ல இருந்தது நமக்கு 3 மார்க்ல ரிப்பீட் ஆயிருந்துச்சு. நான் டெலீட் பண்ண கிடையாது. ஓகேங்களா? சரி இருக்கட்டும். 3 மார்க்லயும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்கோசரம் நான் அப்படியே விட்டுருக்கேன். அதனால படிக்கிறப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன அங்க 68 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 60 கொஸ்டின்ஸா? இங்க 68 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, ஒரு 40 டூ 45 கொஸ்டின்ஸ் தான் நீங்க புதுசா படிக்கிற மாரி இருக்கும். எல்லாமே 2 மார்க்ல படிச்ச ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இதுல ரிப்பீட் ஆயிருக்கும். 5 மார்க்ஸ். 5 5 மார்க்ஸ் அஷ்யூர்டா சொல்றேன். இத தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இதுல குடுத்துட்டோம். ஓகேங்களா? இது இல்லாம கம்பல்சரில நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், ஈக்குவேஷன்ஸ் கேட்கலாம், எதுவோ வேணாலும் இருக்கலாம். அந்த கொஸ்டின்ஸ்மே இதுவரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல என்னென்ன கேட்டிருக்காங்க, பிளஸ் ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாம்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2த்தையும் கலந்து தான் நம்ம வந்து இதுல கொடுத்திருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது இதை தவிர்த்து நமக்கு வேற எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ அதனால கான்பிடென்ட்டா நீங்க இதை படிங்க. இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்துரும் ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாம்ல. ஈஸியா சென்டம் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வச்சு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா போதும். ஓகேங்களா? சரி இந்த பிடிஎஃப் நம்ம எங்க இருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. உங்களுக்கு பிடிஎஃப் ஓட லிங்க் குடுப்பேன். அத கிளிக் பண்ணீங்கன்னா வெப்சைட் குள்ள போயிடும். வெப்சைட்ல போய் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸோட வீடியோஸ்ல பார்க்கலாம்.